துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே வாழ்ந்து கட்டணும், அதான் நம்ம லட்சியம் என்று கொண்டு தெரிந்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களாம் வேலை கிடைச்சிடும். வேலை சார், வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு இங்கே வேலை கிடைக்காம இருக்கிறதுனால எத்தனை விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. வேலை கிடைக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் இருக்குது, வேலை கிடைக்காததுனால ஒரு நல்ல விஷயம் இருக்குது. வேலை கிடைக்காததுனால என்ன விஷயம்னா, யார் கேட்டாலும் காசு இல்லைன்றலாம், யாரும் நம்மளை கேட்கவும் மாட்டாங்க, நோ ப்ராப்ளம். நம்ம சிஸ்டர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, நம்மளை கண்டிப்பாக எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு தான் வேலை இல்லையே. ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறதுல நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. யாருக்கும் மொய் செய்ய தேவையில்லை, சீர் செய்ய தேவையில்லை, சும்மா போனால் போதும். ஸோ அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். புதிய பணி, யார்ட்டையாவது ஒரு தட்ட வேலைக்கு சேர்றீங்க, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார் இவர் கூட இணைந்து பணி செய்யணும்னு, இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு போன்ற விஷயங்கள்லாம் அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வறுமை ஒழிப்பதற்கான விஷயங்கள், வறுமை ஒழிப்பதற்கான படிகள் எதெல்லாம் நம்ம பண்ணால் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகும். தொடர்ந்து போராட்டங்கள் வரும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரண ருண ரோக சத்துருக்களை உண்டாக்குவார். அப்போ என்னன்னே தெரியாமல் எதிரிகள் சார் எங்கே போனாலும் ஒரு குரூப் இருக்கும் சார். நீங்கள் உலகத்தில் நீங்கள் சிக்காகோ பொக்காகோ கம்பெனி எங்கே வேணால் போங்க, நீங்கள் எந்த கம்பெனி வேணால் போங்க சார், எவ்வளோ பெரிய மேலை நாடுகளுக்கு வேணால் போங்க, அங்கே போனாலும் ஒருத்தர் உங்களை போட்டு கொடுப்பான். உங்களை போட்டு கொடுக்குறதுனே ஒரு கேரக்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். இவரெல்லாம் தாண்டி நீங்கள் வாழ்கிறது தான் ஆஃபீஸ் லைஃப், நல்லா புரிஞ்சிங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் அது நல்லா இல்லைன்னு சொல்கிறது 4 பேர் இருந்துகிட்டே இருப்பான். இது நல்லா இல்லை, இவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, அதனால இப்படி வந்துட்டான். ஸோ 6 சனி 6 ரண ருண ருணனா கடன். என்றைக்கோ வாங்கின கடன்காரெல்லாம் இன்றைக்கி நமக்கு ஃபோன் பண்ணி அவன் கடன் கொடுத்தே 5 வருஷம் ஆச்சு, எப்படி அவன் கடனை திருப்பி கேட்கலாம்? நியாயமே இல்லையே, 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு போ அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பயர் ஆனதெல்லாம் திரும்ப எழுந்து வந்து அன்னைக்கு நீ கொடுத்தியே அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சத்துருக்களை உண்டாக்குவார். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஆடம்பர செலவுகளை குறைங்க, பெரும்பாலும் நண்பர்களை வர்றதை அலோவ் பண்ணாதீங்க. நீங்களும் அங்கே போய் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்களும் இங்கே வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் செய்யுங்கள். 6இல் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புதிய புதிய எதிரிகளை உண்டாக்கி தருவார். 6இல் இருக்கக்கூடிய சனி பகவான் 6, 7, 8 பார்க்குறார். 8 பார்க்கும்போது அசையா சொத்துக்கள் கண்டங்கள் போன்றவற்றையெல்லாம் சரி பண்ணுவார். ரொம்ப நாளாக ஐசியூவில் படுத்திருக்கேன் குறித்து, எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆகும்னே தெரில, எல்லாம் சரியாகும். சனி பார்வையால் எழுந்திரிச்சு நடந்து ஓடுவீங்க. அடுத்து சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். விரயத்தை, நான் சொன்ன அதே விஷயந்தான், விரயத்தை அதிகப்படுத்துவார். விரயத்தை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத விரயம், ஒரு சின்னதாக ஒரு டியூபு, ஒரு சின்னதாக பஞ்சர், ஓடி போய் பஞ்சர் ஓட்டிங்கன்னா 250 ரூபா வேலை, அதை அப்படியே விட்டிங்கன்னா ரிம்மு போய் டயர் போய் எல்லாம் போய் 2000 ரூபாய்க்கு மாற்றணும்.